பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற பிளேஸ்க்கு மறக்காமல் போங்க. அதுதான் பன்னர்கட்டா ஜூ. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த அனிமல்ஸ் கூட இந்த அட்வென்ச்சர் இந்த ரைடே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வாங்க. அதுவும் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஏன்னா 9:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா மான் தான். எல்லா இடத்துலையுமே வந்து மான்கள் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட்டு தான். ஒரு க்ரீனியான ஒரு பிளேஸில் அழகாக ஒரு லேக் பக்கத்தில் இந்த எலிஃபெண்ட்லாம் பார்க்க முடியும். அடுத்தது இந்த சிறுத்தை தான். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சுனால என்னால் ஜூம் பண்ணி எடுக்கும்போது இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இவங்க பாருங்கள் ரொம்ப அழகாக போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் லயன் தான். செம்ம ஷாக்கிங்காக ஆகிட்டேன். இவ்வளோ கிட்டக்கெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பார்த்ததுல இது கிட்டக்க இப்படி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாயிங்காக இருந்துச்சு. திரும்புமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். தலைவர் திரும்பினார் லைட்டாக. அவ்வளோதான் பார்க்க முடிஞ்சுது. அது பக்கத்துலேயே அப்படியே டைகரும் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு டைகர் மட்டும் உள்ளேயே அடைச்சி வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருந்தது. கேட்டால் இது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று வெளியே ரொம்ப உள்ளக்க இந்த மூங்கில் மரம்லாம் தெரியுதா, அது உள்ள ஒரு ஒயிட் கலர் டைகர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கவே. ஏன்னா ஒயிட் கலர்லலாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனியாக அட்வென்ச்சராக ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ஒன் டே கூட இதுலேயே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருந்தது. எதை பிடிக்க போனாலும் எதுவுமே கையில் வந்து உட்காரலை. இதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எவ்வளோ ட்ரை பண்ணியும் கையில் வந்து பட்டர்ஃப்ளைலாம் உட்காரவே இல்லை. ரேராக தான் உட்காந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லா பட்டர்ஃப்ளையும் பார்த்துட்ருந்தேன். எல்லா பட்டர்ஃப்ளையும் ஒவ்வொரு பூலையும் இருந்து தேன் எடுக்கிற பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிஷ் எல்லாமே இது உள்ள தான் இருந்தது. ரொம்ப கலர் கலரான ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளையோட ஹிஸ்ட்ரி, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி அதோட இது எல்லாமே இது உள்ளே இருந்துச்சு. அப்படியே அது ரவுண்டு நீங்கள் பார்க்கலாம்.
ரொம்பவே அமைதியாக ரொம்ப நல்லா இருந்தது. அது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கும் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளையோட எல்லா ஹிஸ்ட்ரி என்ன மாதிரி அதோட வரலாறு எல்லாமே அதில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே ரைட் சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர்லாம் கிளாஸில் போட்டு வச்சுருந்தாங்க. இதுவும் ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. இந்த கார்டன் பார்க்க ரொம்ப க்ரீனியாக இருந்ததுன்னு எடுத்தேன். நெக்ஸ்ட்டு ஜூ தான். ஃபர்ஸ்ட்டு போனோடனே பார்த்திங்கன்னா ஜிராஃபி தான் இருப்பார். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்துச்சு நாங்கள் போனபோது. அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் மான் சொன்னாங்க. இது புள்ளி இல்லாத மானா. இதுவும் நிறையா வெளியே இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சது வெளியே இருந்ததுனால. நெக்ஸ்ட் இந்த மேப்பு பார்த்து நம்ம போய்க்கலாம். அதோட ரூட் எல்லாமே கிளியராக இதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி உள்ளே போனபோது முதல்ல டைகர் தான் இருந்துச்சு. அதுவும் வெளியே பார்க்க முடிஞ்சுது. நிழலில் அழகாக படுத்திருந்துச்சு. ரொம்ப நேரம் இதே போஸ்ட்லேயே இருந்தது. ஆனால் இன்னொரு டைகர் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே உள்ளே நடமாறிக்கிட்டே இருந்தது. ரொம்ப நேரமாக ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கரடி திரும்பவே இல்லை. அப்படியே பின் சைடு தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அதையும் பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லேக் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா போட்டிங் போய்க்கலாம். இந்த குட்டி யானையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க, க்யூட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக சாப்பிட்டுட்டு நின்றுட்டுருந்தாங்க. அது பக்கத்துலேயே பேர்ட் செக்ஷன் தான். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னே சொல்ல முடியாது. நிறைய கலர்ஃபுல்லான பேரட்டு, பீகாக்கு ரொம்ப கத்திக்கிட்டு சத்தமாக அந்த மாதிரி இருந்துச்சு அந்த செக்ஷனே பார்த்திங்கன்னா. இந்த ஒயிட் பீகாக் பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி நேரில் பார்க்குறேன். அதுவும் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. அதோட தோகை பார்த்திங்களா, ஒயிட் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேரட்டுங்க. அதை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆமைகள்லாம் இருந்தது தண்ணிக்குள்ளே. எத்தனை இருக்குது பாருங்கள், கூட்டம் கூட்டமாக எல்லாம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள், லைனாக இருக்கும். அது பக்கத்தில் இந்த 2 முதலையும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்னேக் செக்ஷனு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான். இந்த விலாகு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.